இந்த மேட்சும் அதே மாதிரி இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா ரெண்டுமே தரமான டீமு. ஹை டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஃபஸ்ட் ரவுண்டோட லாஸ்ட் மேட்ச்சு, ஃபயரான மேட்ச் இது. யார் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ளூ கோல்டன் தஞ்சாவூர் வெர்சஸ் பிஆர்எம் திருச்சி. போன மேட்ச் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. சூப்பரான மேட்ச்சு, ஃபயரான மேட்ச்சு. சென்னை வேறு லெவலில் விளாண்டாங்க. திரும்பவும் அதுக்கு ஈடு இணையாக பூதலூரும் கடுமையாக விளாண்டாங்க. இந்த மேட்ச் லெக் பை உண்டு. இந்த மேட்சுக்கான ஓவர் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஓவர் 3 பவுலர் யூஸ் பண்ணணும். டாஸை வின் பண்ண ப்ளூ கோல்டன் ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ப்ளூ கோல்டன் ஃபீல்டிங் பண்ணுவாங்க, திருச்சி பிஆர்எம் பேட்டிங் பண்ணுவாங்க. 2 ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சரண் மற்றும் மனோஜ். தஞ்சாவூர் ப்ளூ கோல்டன் அணிக்காக முதல் ஓவர் போகிறதுக்கு ஜெகதீஷ். ஸ்டார்ட் த மேட்சுங்க. ஃபஸ்ட்டு பால் ஃபைட்டாக இருக்கும். ஃபஸ்ட்லேருந்தே 4 ஓவர் மேட்ச்சு. ஃபஸ்ட் ஒன் சரியான பாலுங்க. ஃபஸ்ட்டு பாலு ஒயிட் பால், ஒய்டு ப்ளஸ் 1 பவுன்ஸு. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பாலே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 8 பேர் தான் மேட்ச்சு, 9 பேர் உள்ளே நிப்பாட்டிட்டாங்க. அதனால் ஃபஸ்ட்டு பால் வந்து நோ பால் கொடுத்துருக்காங்க. இப்போ எந்த 8 பேர் வந்து விளாடணும் அப்படின்னு மெயினை சூஸ் பண்ணணும். அதுவும் இல்லாமல் ஆல்ரெடி அந்த ஃபீல்டரை வந்து சப்ஜெக்ட் சொல்லி தான் உள்ளே நிப்பாட்டியிருந்தாங்க. பெரிய சிக்கலாயிட்டு எனக்கே குழப்புது. கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதாவது 8 பேர் மேட்ச்சு, 9 பேர் உள்ளே இறக்கிட்டாங்க. உள்ளே இறக்கிட்டு ஒரு ஆளை வந்து சப்ஜெக்ட் போட்டு மெயின் பிளேயரை வெளில குறைச்சிட்டாங்க. இப்போ யாரை உட்கார வைக்கணும், யார் மெயின் பிளேயரு, அந்த மெயின் 8 பேர் யார்? இங்கே ஃபஸ்ட்டு பாலே நோ பாலு, இந்த பால் ஃப்ரீ ஹிட்டு. ஃபஸ்ட் ஒன் ஷாட்டுங்க, ஷாட்டுங்க, ஹெலிகாப்டர் ஷாட்டு. மரத்தோட உச்சியில போய் அடிச்சதுங்க. சரண் பேட்ல இருந்து முதல் பாலே 6. ரெடியா இருக்காருங்க சரண். எங்க போட்டாலும் அடி, உள்ள போட்டா வெள்ள. தேர்ட் ஒன் ஷாட்டுங்க, பொளந்துட்டாருங்க. மீட் பண்ண மொதல் 3 பாலே ஆர்டிக் 6 அடிச்சுட்டாருங்க சரண். வந்து மீட் பண்ணதே 3 பால் தான் இந்த கிரவுண்ட்ல, 3 பால் 6. ஃபோர்த் ஒன் குட் ஷாட். என்ன அடிங்கது, ஐயோ 4வது 6, 4வது ராக்கெட்டு. உலர்ந்து எடுக்கிறாருங்க விட்டு சரணு. சிறந்த ஒரு அடி, சிறப்பு. 5வது பந்து சரியா படலை. ஆனால் பவுண்டரியே தொடலை அப்படின்னு நினச்சேன். பவுண்டரி அடித்த எல்லா பாலும் 4, 6 தான். 4 6 ஒரு பவுண்டரி. லாஸ்ட் ஒன் ஷாட்டுங்க, வெளுத்து வாங்கிட்டாருங்க இந்த பாலை. மீண்டும் ஒரு இந்த மர உச்சியில போய் அடிக்குதுங்க. என்னங்க இவர் அடிச்ச 6 எல்லாமே இமாலயன் 6. இந்த ஓவரில் மட்டுமே 5 6 ஒரு பவுண்டரி. மொதல் ஓவர்லயே மொத்த டீமையும் ஆட் பண்ணிட்டாருன்னு சொல்லணும். சரணு அணியின் எண்ணிக்கை கொண்டுட்டாருங்க இந்த ஓவரை. 30 ஒரு ஓவர் 5 ரன். அணியின் எண்ணிக்கை 35. செகண்ட் ஓவர் முதல் பந்து ஸ்ட்ரைக்ல மனோஜ். ஃபுல் டாஸுங்க இவருக்கு. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு முறையான டாஸ், எங்கேயோ அடிச்சிருக்காரு. சரியான 6ங்க அது. இவர் மீட் பண்ண முதல் பந்தே 6. செகண்ட் பால் ஷாட்டுங்க. இவரோட பங்குக்கு இவரோட அக்கௌண்ட்டை தொடர்ந்துட்டாரு. 6 ஓட்டங்கள். இவர் மீட் பண்ண 2 பாலும் 6ங்க. இந்த பால் ஹாட்ரிக் 6 அடி. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ், வெளுத்து வாங்கிட்டாரு. சான்ஸ் ஃபார் 6 ப்ளஸ் இங்கே நோ பாலுங்க. சரணும் மனோஜும் சேர்ந்து 12 பாலுக்கு 55 ரன் ஆடிருக்காங்க. நல்ல பார்ட்னர்ஷிப். தேர்ட் ஓவர் போகிறதுக்கு சரத்தனை. தேர்ட் ஓவர் முதல் பந்து ஷாட்டுங்க, போட்ட பாலை கொண்டுட்டாரு. மிகப்பெரிய 6. மிகப்பெரிய 6. பார்த்து கொடுப்பாங்கண்ணா கொஞ்சம்.
ஒய்டா என்னன்னு தெரியல, லைனில் போயிருக்கு, அம்பேர் தான் சொல்லணும். பேட்ஸ்மேன் லெஃப்ட் பேட்ஸ்மேன், பவுலர் வந்து ஓவர் ஸ்டிக்லேருந்து போடுறாரு. கரெக்டாக லைனில் குத்தி பால் வந்துருச்சு, லைன்லேயே வந்துருச்சு. கரெக்டாக லைனில் அந்த ஒரு கருப்பு கலர் இருந்தது, கருப்பு கலரில் ஒரு டீப் மாதிரி இருந்துச்சு, அதில் அடித்து கரெக்டாக வந்துருச்சு, லைன்லேயே வந்துருச்சு. கரெக்டாக சொல்லுங்கள் கமெண்ட்டில், இந்த பால் ஒய்டா இல்லையா? அம்பேர் வந்து ஒய்டு கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அன்பரிடம் மீன் வாக்குவாதம் வேண்டாண்ணே. கரெக்டாக சொல்லணும், ரூல்ஸ் தெரிஞ்சவங்க கரெக்டாக சொல்லணும். நானும் கண்டிப்பாக சொல்லுவேன். கமெண்ட்ஸ்லேயே நீங்கள் சொல்லுங்கள், திரும்ப ரீப்ளே கண்டிப்பாக நான் பண்ணுவேன். இந்த பாலுக்கு மட்டும் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். கரெக்டாக சொல்கிறேன் கேட்டுங்க. பவுலரு ரைட் பவுலரு ஓவர் ஸ்டிக்லேருந்து போடுறாரு. பேட்ஸ்மேன் வந்து லெஃப்ட் பேட்ஸ்மேனு, கரெக்டாக லைனில் போட்டிருக்காரு. ஒய்டா இல்லையா? அம்பேர் வந்து ஒய்டு கொடுத்துருக்காரு. அகலப்பந்து குட் ஷாட்டுங்க. இப்படியே மடக்கிட்டாருங்க இறங்கின வேகத்துக்கு. பவுண்டரி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர் போகிறதுக்கு ரோக்கி. ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல பாலுங்க, நல்லா திருப்பி போட்டிருக்காரு. டாட் பால் இன்சைடுங்க, போல்டு. விக்கெட் விக்கெட் போல்ட். நெக்ஸ்ட் ஒன் சிங்கிள் ஷாட்டுங்க. சூப்பர் ஷாட்டுங்க, குத்த விட்டு கொண்டிருக்காரு. 6 நல்ல வேலை, நான் தடுத்திருப்பேன். ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. நல்ல பாலுங்க. டாட் பால். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 78. 79 டார்கெட்டாக செட் பண்ணியிருக்காங்க. ஸ்கோர் 78 79. ஸோ பெரிய டார்கெட்டுங்க, கண்டிப்பாக பெரிய டார்கெட்டு 4 ஓவருக்கு. அதை சேஸ் பண்ணுறதுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக் எண்டில் விக்ரம் இருப்பார், நான் ஸ்ட்ரைக் எண்டில் மனோஜ். முதல் ஓவர் போகிறதுக்கு மனோஜ். கட்ரு ஸ்லோயர் எல்லாமே பார்க்கலாம் அந்த ஓவரில். ஃபஸ்ட்டு பாலே லோ ஃபுல் டாஸ், எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆயிடுச்சு. முதல் பந்தே ஒரு பவுண்டரி. சூப்பராக போட்டாருங்க, பேஸாக போட்டார் இந்த பால். டாட் பால். லீடிங் எட்ஜு, பவுலரா கீப்பரா, நல்ல கேட்ச். விக்கெட். சரத் ஷாட்டுங்க, பவுன்ஸ் ஆகிடும், எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகிடும். 6 பொறுத்த அளவு கிட்ட குத்துற மாதிரி தான் இருக்கும். முன்னாடியே பிடிக்கணும், இல்லைனா ரொம்ப பின்னாடி போய் பிடிக்கணும், இல்லைனா பவுண்டரி. ஷாட்டுங்க, அசால்ட்டா அடிச்சாரு, பவுண்டரி. சிறந்த ஒரு அடி. போன பால் நோ பால், இந்த பால் ஃப்ரீ ஹிட். ஷாட்டுங்க, எடுத்துட்டாருங்க லோ ஃபுல் டாஸை. சூப்பர் ஷாட்டு. 6 ஓட்டங்கள். நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டுங்க, லவ்லி ஷாட்டுங்க. சான்ஸ் வராங்க, பவுண்டரி. லாஸாக ஆனாருங்க இந்த பாலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேசிங்கில் ப்ளூ கோல்டனோட ஐடியா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 9 6 அடிச்சா போதும் அப்படின்னு தான் இருப்பாங்க. அதில் ஒன்று கிளியர் பண்ணியிருக்காங்க, இன்னொன்று முக்கால்வாசி கிளியர் பண்ணியிருக்காங்க. முக்கால்வாசின்னா 4 அடிச்சிருக்காங்க, 6 அடிக்கல. ஸோ நெருக்கி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த மேட்ச் வெறித்தனமாக இருக்கும். ஷாட்டுங்க, ராக்கெட் மாதிரி அடிச்சாருங்க நேரா. அடிக்கப்பட்ட பந்து, பவுண்டரி. ஓட்டங்கள் 4. வெல் பாலுங்க, க்ளோஸரா விழுந்த டாட் பால். மனோஜோட 2வது வருது, டீமோட 3வது ஓவர். நல்ல ஏர்க்கர். சிங்கிள், கிளீன் போல்டுங்க. விக்கெட். நெக்ஸ்ட் ஒன் பேக் கம் ஸ்லோயர்.
அவர் கையிலே விக்கெட். Wicket. Catch. இந்த மேட்சோட கடைசி ஓவர். பிரகாஷ் விக்கெட். Wicket. செகண்ட் பால். சூப்பர் ஷாட்டுங்க. Catch. Wicket. சூப்பர் கேட்ச். ஷாட்டுங்க. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. Wicket. கேட்ச். பேக் டு பேக் 2 விக்கெட். ஸோ இந்த மேட்சை பிரகாஷ் ஹார்திக் விக்கெட் எடுத்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ மோகன் மீடியா சார்பாக 2 டீமுக்கும் வாழ்த்துக்கள். இனிமேல் வரப்போகிற மேட்செல்லாம் கண்டிப்பாக பார்த்துருங்க. ஏன்னா 2 சென்னை டீம் உள்ளே இருக்காங்க, அது இல்லாமல் 2 திருச்சி டீம் இருக்காங்க. வெறித்தனமாக இருக்கும் மேட்ச்சு. ஸோ கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்த மேட்ச்சில் மீட் பண்ணலாம். டியர்ஸ் பாய்.